குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. வரேன் மேடம். உட்காருங்க. ஓகே. சார், உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 72 மேடம். இந்த வயசுல ஓய்வு எடுக்காம எதுக்கு இந்த வேலைக்கு வரணும்? வீட்டில் உட்காந்து என்ன மேடம் பண்ண போறோம்? என்னை பொறுத்த வரைக்கும் என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உழைக்கணும். அதுல வர்ற காசை வச்சு தான் நான் வாழணும். பித்த பிள்ளைகளா இருந்தாலும் எல்லாத்துக்குமே அவங்க கையை எதிர்பார்த்து வாழறதுக்கு என் மனசுக்கு பிடிக்கல மேடம். அதனால தான் வேலைக்கு வர்றேன் மேடம். என் வேலையில உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா என்னை வேலையை விட்டு நீக்கிடுங்க மேடம். ஐயோ, இந்த வயசுலயும் உழைக்கணுங்கிற உங்க எண்ணத்தை நான் பாராட்டுறேன். உங்களால முடியற வரைக்கும் நீங்க தாராளமா இங்க வேலை பார்க்கலாம். தேங்க்யூ மேடம். ம். காபி டீ ஏதாவது அனுப்பட்டுமா? இல்ல வேண்டாங்க. நான் வர்றேங்க மேடம். ஹலோ. டார்ட்டி, சேகர் என் கேபினுக்கு வர சொல்லுங்க. ஓகே மேம். மிஸ்டர் சேகர். சொல்லுங்க மேடம். ரஞ்சினி மேடம் உங்களை அவங்க கேபினுக்கு வர சொல்றாங்க. எதுக்கு? நான் எப்படி கேட்க முடியும்? நீங்க போய் கேட்டுக்கங்க. மே ஐ கம் இன் மேடம்? கம் இன். டேக் யூர் சீட். மிஸ்டர் சேகர், போன 6 மாசத்துல நீங்க 50 நாள் லீவ் போட்டிருக்கீங்க, 25 நாள் பெர்மிஷன் போட்டிருக்கீங்க. மீதி இருக்கிற நாட்கள்ல சண்டேஸ், ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு பார்த்தா 180 டேஸ். அதுல 105 நாள் நீங்க வேலை செய்யணும். பேலன்ஸ் 75 டேஸ் தான் ஒழுங்கா வந்திருக்கீங்க, ஃபுல் டே ஒர்க் பண்ணிருக்கீங்க. என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? அதை உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. சந்திரமதி மேடத்துக்கிட்ட சொல்லிக்கிறேன். எனக்கும் தெரிஞ்சாகணும் மிஸ்டர் சேகர். எந்த மாதிரி கண்டினியூ பண்ணா கம்பெனிக்கு தானே லாஸ்? 5 வருஷமா இங்க ஒர்க் பண்றேன். கம்பெனிக்கு எவ்வளவு லாபம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க இங்க வந்து முழுசா 5 நாள் கூட ஆகல. ஓகே, நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனிமே அடிக்கடி இந்த மாதிரி லீவ் போடுறது, பெர்மிஷன் போடுறது வேண்டாம். அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock ஒரு மீட்டிங் இருக்கு. நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் அட்டென்ட் பண்ணணும். சாரி மேடம், 5 மணிக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதனால அந்த மீட்டிங்கை 4:30 வைங்க, நான் கலந்துக்கிறேன். பட் ஐ அம் யுவர் சுப்பீரியர் மிஸ்டர் சேகர். சோ வாட்? நான் ஒரு சீனியர். அதனால சொல்றதை கேட்க கூடாதுன்னு அர்த்தமா? நீங்களே நான் சொல்றதை கேட்காம அடம் பிடிக்கிறீங்க. 6 மணிக்கு மேல என்னால மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்க? வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவீங்களா? கேரி ஆன். ஐ அம் நோ அப்ஜெக்ஷன். நீங்க இல்ல, சந்திரமதி மேடம் சொன்னாலும் 5 மணிக்கு மேல என்னால ஒர்க் பண்ண முடியாது. எவனாவது இழிச்சுவாயை மாட்டினா ஒரு 500-1000 தேத்தலான்னு பார்த்தா ஒரு பய வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறானு. எல்லாரும் பொண்டாட்டி பக்கத்துலேயே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எவனா ஒரு கேனையை மாட்டாமே போயிட போறான். இன்னைக்கு எவன் முகத்தில் முடிச்சுனா தெரியலையே. ஆனா எவனோ ஒருத்த மாட்டுவான், என் ராசிக்கு மாட்டாமே போயிடுவான். ராஜகோபால், டே ராஜகோபால். அட வைத்தி, எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? தலையில வழுக்க விழுந்து நீ நல்லா இருக்க. தலையில இவ்வளவு முடி வச்சுட்டு நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். தெரியும்டா, உன் பொண்ணு பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும். சிங்கப்பூர்ல இருந்து வந்ததும் கேள்விப்பட்டேன். என்னது, சிங்கப்பூர்ல இருந்து வந்தியா? ஆமா. ஏன்டா இங்க இருக்கிற சிங்கப்பெருமாள் கோயில் போறதுக்கு உன் கையில காசு இருக்காது? நீ எப்படா சிங்கப்பூர் வரைக்கும்? எல்லாம் நான் வேலை பார்க்குற இடம் அப்படிடா. என் முதலாளிக்கு ரொம்ப பெரிய மனசு. அவர் செலவுல வருஷத்துக்கு ஒரு தடவை வெளிநாடு அனுப்புறாரு. பரவாயில்லடா. சரி,
பெரிய மனுஷன் சொல்ற இடத்துல தான் நீ வேலை பாக்குற. முதலாளி தான் வசதியா இருக்கல. ஆமா. ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுறேன். நான் எப்பவுமே வாங்கின திருப்பி கொடுத்துருவேன், உனக்கு தெரியும்ல. கொடு. டேய் உனக்கு 1000 ரூபாய் இல்லடா, 5000 ரூபாய் தரேன். 5000? ஆமாடா. சரி கொடு. ஆனா ஒரு கண்டிஷன். டேய் என் கண்டிஷன் சரியில்லைன்னா உங்ககிட்ட கேக்குறேன், நீ எனக்கு கண்டிஷன் போடுறியா? சரி சொல்லு. டேய் எல்லாம் நல்ல காரியம் தான்டா. நான் சொல்ற இடத்துல நீ வேலைக்கு போகணும். என்னது வேலைக்கு நான் போகணுமா? டேய் கடனே எனக்கு வேணடா. இத்தனை வருஷத்துல என் பொண்டாட்டி கூட என்ன வேலைக்கு போன்னு சொல்ல, நீ என்ன வேலைக்கு போன்னு சொல்றியா? டேய் வேலைன்னா காலையில 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வர வேலை இல்ல. இஷ்டப்பட்ட இடத்துல இஷ்டப்பட்ட நேரத்துல 10 நிமிஷம் பேசினா போதும், அதான் வேலை. அப்படி ஒரு வேலையா? டேய் இருடா, நீ சொல்ற பணத்துக்காக நான் வரலடா. இஷ்டப்பட்ட நேரத்துல இஷ்டப்பட்ட இடத்துல நீ வேலை பார்க்கலாம்னு சொன்னீல, அப்படி என்ன வேலை அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வரேன். வா 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 உட்கார். அமுக்கு. சந்திரமதுரை டிராவல்ஸ் இருக்கிறதுனால தானே நம்ம டீலிங்கு. எப்படியும் அடுத்த மாசம் பார்ட்டி வரும், பார்த்துக்குவோம். வச்சுட்டுமா? வாங்க வைத்தி. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார் யாரு? இவர் பேர் ராஜகோபால். சரி. பேசிய ஆளை கவுக்குறதுல கில்லாடி. இப்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காரு, அதான் இங்க கூப்பிட்டு வந்தேன். கஷ்டப்படுறவங்களை காப்பாத்துறது தானே நான் இருக்கேன். மிஸ்டர் ராஜகோபால், வாய் உள்ள புள்ள பொழைச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. வாய் சாமர்த்தியம்னா நம்மள ஒரு நாய் கூட மதிக்காது. சார் எனக்கு நீளமான வாய், அகலமான ஆழமான பேச்சு இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு பையன் என்ன மதிக்க மாட்டேங்கிறானே, அதெல்லாம் கிடக்குதுங்க. ஏதோ ஒரு வித்தியாசமான வேலை உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னாரு, என்ன எதுன்னு தெரிஞ்சுட்டு போலாங்கிறதுக்கு தான் வந்தேன். இந்த பாருங்க சார், இங்க நல்லா படிச்ச பசங்களை வெளிநாட்டுல வேலை வாங்கி கொடுத்து அனுப்புறோம். என்னதான் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தாலும் பாதி பேர் பயந்துகிட்டு வரவே மாட்டேங்கிறாங்க. ஏஜென்ட் ஏமாத்திடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. சில ஏஜென்ட்டுங்க ஏமாத்துறதுனால எங்களை மாதிரி நல்ல கம்பெனிக்கெல்லாம் கெட்ட பேர் வந்துருக்கு சார். அதனாலதான் வைத்தி மாதிரி நண்பரை வச்சு, உங்களை மாதிரி நண்பரை வச்சு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்கள அவங்கள்ட்ட பேசி ரொம்ப கம்மியான செலவுல நிறைய சம்பளம் கிடைக்கிற மாதிரி வேலை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறோம். சார் இப்ப புரியுது சார், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு ஆள் பிடிக்கணும், இவ்வளவுதானே? கற்பூர புத்தி, எங்கேயோ போயிடுவீங்க. ராஜகோபால், நீ இதுக்காக தினம் ஆபீஸ்க்கு வர வேண்டியது இல்ல. ஆளு கிடைச்சா கூப்பிட்டு வா. ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் கமிஷன் கிடைக்கும். கல்யாணத்துக்கு போயும் பிடிக்கலாம், கருமாதிக்கு போயும் பிடிக்கலாம். அலட்டிக்காம செய்யலாமையா? யோசிச்சு பார்த்தா ரொம்ப சுலபமான வேலையா தான் தெரியுது. அதுக்குதான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். சரி, இந்த கமிஷன் நான் கொஞ்சம் டைட்ல இருக்கேன்ல. இரு நான் பேசி வாங்கி தரேன். சார் இவர் கொஞ்சம் டைட்டா இருக்காரு, ஒரு 5,000 ரூபாய் கொடுங்க, அப்புறம் கழிச்சுக்கலாம். கொடுத்துருவோம். சேர்த்து கேட்டுக்கலாம் போல் இருக்கு. இத பாரியா, இனிமே கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. சாரோட கைராசினா அப்படி கைராசி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பிள்ளையாரப்பா, போனி அறுவடை ஆயிருக்கு. சார் இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிடும் சார். உலகத்திலே ரொம்ப சுலபமானது ஆள் பிடிக்கிறதா சார். எனக்கு அசத்திரம் பாருங்க. வீட்டுல பையன் கூட சும்மா தான் இருக்கான், அவன் எதிர்காலத்துல உள்ள இருக்குமா? வேலை கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இனிமே பயப்பட தேவையில்லை. நம்ம திட்டப்படி எல்லாம் நடக்கும். அதுக்கு சரியான ஆள் தான் அந்த ஆள். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, சூப்பரா முடிஞ்சிடும். வச்சுட்டுமா? வெட்டிட்டேன், ஒட்டிட்டேன். நல்லா ஒட்டிக்கடா பாண்டியா, ஒட்டிக்க. ஆஹா, டே பாண்டியா, எப்படிடா அது? அப்படியே ஒரிஜினலா அப்படியே பத்திரிக்கையில வந்த மாதிரியே ஒட்டி இருக்கேடா. அதனால நீ சாதாரண பாண்டியா இல்ல, அந்த வலே பாண்டியா. மஞ்சு, மஞ்சுலு, மஞ்சுலு, எங்க இருக்க நீ? நான் கழுத மாதிரி கத்துறேனா? உலகத்துல எந்த கழுதையாவது மஞ்சு தமிழ்ல கூப்பிட மாடி? ஏலம் விடுறதா? இனிமே இந்த ஊரு தாண்டி என் பேரை ஏலம் விடும். வாங்குறதுக்கு எந்த மடைய மாமா வருவான்? மடையன் வருவான். இந்த ஊரே என்ன பார்த்து புகழ்ந்து பேசுறத கேட்டு நீ உங்க அப்பன் இந்த ஊரை விட்டே ஓட போறீங்க. அப்படி என்ன மாமா செஞ்சீங்க? இதை பிடி, பிரி, படி,
பாத்தியா மாமாவை பத்தி எவ்வளவு பெருமையா போட்டிருக்கு. 10 லட்சம் ரூபாய் சரக்க நான் மட்டும் ஒண்டியா போய் கவால்னு கப்புன்னு புடிச்சு வந்திருக்கேன் பார். படி. உனக்கு எங்க படிக்க தெரிய போகுது? நீ தான் 8ஆம் கிளாஸ் படிச்சவளாச்சே, உனக்கு எங்க இங்கிலீஷ் தெரிய போகுது? மாமா சும்மா அவமானப்படுத்தாதீங்க. நான் 8ஆம் கிளாஸ் இருந்தாலும் நான் தான் இங்கிலீஷ்ல 100 மார்க் வாங்கிருக்கேன். ஏபிசிடி சொல்லட்டுமா? ஏபிசிடி 2ஆம் கிளாஸ் குழந்தை கூட தான் சொல்லும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சரி இருக்கட்டும். உங்க போட்டோ வந்த பேப்பர் என்ன மாமா ஒண்ணே ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஒரு 4-5 வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, நான் எல்லாருக்கும் காமிச்சிருப்பேன். 4-5? இத ஒண்ண ரெடி பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ரெடி பண்ணீங்களா? இல்லம்மா, காலையில எந்திரிச்சு கடைக்கு போய் கடை திறக்கிற வரைக்கும் முதல்ல ஆளா நின்னு இந்த பத்திரிக்கையை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்நேரம் எல்லா பேப்பரும் வித்து தீர்ந்திருக்கும். ஓ அப்படியா? சரி மாமா, நீங்க கஷ்டப்பட வேணாம். நான் இதையே எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் காமிக்கிறேன். ஏன் மாமா? இத கொண்டு போய் 4 பேத்துக்கிட்ட காட்டினீன்னா ஒரு கண்ணு மாதிரி இன்னொரு கண்ணு இருக்குமா? திடீர்னு எனக்கு ஏதாவது திருஷ்டி விழுந்து ஒரு கையை காலை இழுத்துக்குச்சுன்னா? ஐயோ மாரியம்மா, அப்படிலாம் நடக்க கூடாது மாமா. இது யாருக்கும் காமிக்க மாட்டேன். ஏன் புருஷன் பெரிய ஆளுன்னு எனக்கு தெரிஞ்சா போதும். அது இந்த சந்தோஷத்தை அப்படியே போய் கிச்சன்ல காட்டி எனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வாயேன். சரி மாமா, நீங்க போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச பூரி உருளைக்கிழங்கு செஞ்சு வைக்கிறேன். எனக்கு பிடிச்ச பூரி கிழங்கா? அப்படின்னா நான் குளிக்காம அப்படியே சாப்பிடுவேன். போங்க மாமா, நீங்க இப்படி சொல்லிதான் நிறைய நாள் குளிக்கிறதே இல்ல. இன்னைக்காவது போய் குளிங்க. மாப்பிள, யாரா அவன் நடு வீட்டுக்குள்ள பிச்சைக்காரன் வந்து கூப்பிடுறது? மாப்பிள. ஓ மாமா நீங்களா? வாங்க மாமா. மஞ்சு போன் பண்ணா, உங்க போட்டோ எல்லாம் பேப்பர்ல வந்திருக்குன்னு, அதான் வந்தேன். ஆமா மாமா, பேப்பர்ல வந்திருக்கு. ஏ மஞ்சு, சீக்கிரம் அந்த பேப்பர் எடுத்துட்டு வா, அப்பா வந்திருக்காரு. அப்பா அப்பா இங்க பாருங்கப்பா, உங்க மாப்பிளையோட போட்டோவும் பேரும் இங்கிலீஷ் பேப்பர்ல வந்திருக்கு. ஏன் தமிழ் பேப்பர்ல வரலையா? லோக்கல்ல பிடிச்சிருந்தா தமிழ் பேப்பர்ல வந்திருக்கும். நான் பிடிச்சது இன்டர்நேஷனல் கேஸ் ஆச்சே, அதனால இங்கிலீஷ் பேப்பர்ல தான் வரும். இந்த ஒரு பேப்பர்ல தான் வந்திருக்கா? ஆமா இல்ல. ஆமாவா இல்லையா? ஆமா இல்ல. உங்க அப்பா என்ன ரொம்ப டவுட் பண்றாரு. இட்ஸ் வெரி கிரேட் இன்சல்ட் டு மீ. மாப்பிள, உங்களை நான் நம்புறேன். வாங்க. எதுக்கு? வாங்க என் கூட. பயமா இருக்கு. எதுக்கு கூப்பிடுறாரு? வாங்க உட்காருங்க. சரிங்க மாமா. நல்லா ரிலாக்ஸா உட்காருங்க. ரிலாக்ஸா உட்காருங்க. மாமா பின்னால போகுது. டேய், எல்லாம் கொண்டு வாங்க. என்ன மாமா கொண்டு வர சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, கிண்டணும் இல்ல. இது என்ன மாமா? இது ஒண்ணும் இல்ல. இதுல சன் டிவி தெரியுமா மாமா? எல்லாமே தெரியும். அப்படியே ரிலாக்ஸா இருக்கு. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றீங்க? ஐயோ, என்ன மாமா இது? இது லைட் டிடெக்டர். யாராவது போய் சொன்னா கண்டுபிடிச்சிரும். நான் சொல்ற பொய்ய இது எப்படி மாமா கண்டுபிடிக்கும்? போய் சொல்லும்போது பல்ஸ் வேரி ஆகும்ல, இங்க ஃபிளக்சுவேட் ஆகும், தெரிஞ்சிரும். ஓஹோ. நான் இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்க போறேன். கேளுங்க. நீங்க எவ்வளவு பேர் பிடிச்சீங்க? நான் ஒரு 4 பேரை பிடிச்சேன். பாத்தியா, ஃபிளக்சுவேட் ஆகுது. பொய் சொல்றாரு. சரி, உங்க போட்டோ எப்படி பேப்பர்ல வந்தது? நீங்க சொல்றத பார்த்தா நானே போட்டோவை கட் பண்ணி பத்திரிக்கையில ஒட்டின மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. பாத்தியா ஃபிளக்சுவேட்டே ஆல. உண்மையை ஒத்துக்கிட்டாரு. இப்ப புரிஞ்சுதா? உன் புருஷன் தன் போட்டோவை பேப்பர்ல ஒட்டி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. நீயாச்சு உன் புருஷனாச்சு, என்னவோ பண்ணு. அப்பா, போகும்போது கதவை மூடிட்டு போங்கப்பா. நிச்சயமா. பாண்டி, உன்னை கடவுள் தான் காப்பாத்தணும். எதுக்குமா கதவை மூட சொல்ற? கேசரி கேட்டீங்கல்ல மாமா? ஆமா, அதான் கிண்ட போறேன். கிண்டறதுக்கா? கிண்டு நல்லா கிண்டு. கிண்டறேன் இவ போற. கிண்டி நல்லா சூடா சுவையா எடுத்துட்டு வாமா. இதோ. ஓடாதீங்க மாமா. ஓடாதீங்க. எல்லாரும் கல்லுல போட்டு தானே துணி துவைப்பாங்க. இவ பெட்ல போட்டு என்ன இப்படி துவைச்சிட்டு போயிட்டா. இவ கிட்ட நம்ம எப்பயுமே ஜாக்கிரதையா இருக்கணும். வாங்குது பத்தலையா? என்ன ரேகா, ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒண்ணும் இல்லப்பா. பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாத்தணும், காலம்புறா அவங்கள சந்தோஷமா வச்சிருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நம்ம வேலைக்கு வந்தோம்.
ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம கஷ்டமே புரியல. நான் கூட கேரம் சாம்பியன்ல வின் பண்ணிடலான்னு நிறைய கனவுகளோட இங்க வந்தேன். ஆனா அங்க ஒரு மாதிரி பேசுறாங்க, இங்க ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. ஒரே அப்செட்டா இருக்கு. ஆனா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நாம இங்க ஜாலியா இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வெளிநாடுனாலே அப்படி ஒரு கற்பனை ஆயிப்போச்சு. என்ன பண்றது? சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நாட்டிலேயே ஏதாவது வேலை செஞ்சிருக்கலாம். இங்க இருந்த வாழ்க்கையை வெறுத்துரும் போல இருக்கு. உன்னை நைட்டே கிளம்ப சொன்னால என்ன கிளம்பலையா? முதல்ல கிளம்பு. நான் எதுக்காக இங்க இருந்து போகணும்? காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. முதல்ல கிளம்பு. நித்தி, நீங்க பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. அருணா இருந்தப்ப நீங்களா என்ன தேடி என் வீட்டுக்கு வந்து துக்கம் விசாரிச்சுட்டு ரஞ்சினிக்கு அகேன்ஸ்ட் நீங்க தானே என்ன ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போக சொன்னீங்க. சொன்னேன். அப்ப நீங்களா வந்து எனக்கு உதவி பண்ணிட்டு இப்ப நான் ஒரு உதவி வந்து கேட்கும்போது ஏன் மாட்டேன்னு சொல்றீங்க? உனக்கு உதவி பண்றேன்னு சொன்னப்போ உன் லவ்வர் அருண் குற்றவாளியா தெரியல. ஆனா இப்ப குற்றவாளின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு குற்றவாளி, அதுவும் போத மருந்து கடத்துறவன், அவனை காதலிச்ச பொண்ணு ஏன் வீட்டுல இருக்கிறது எனக்கு கேவலம். அந்த ரஞ்சினி என்ன பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது என் வேலைக்கு உழ வச்சிருவா. அதனாலதான் சொல்றேன், முதல்ல நீ கிளம்பு. அது மட்டும் நடக்காது நித்யா, வேற ஏதாவது இருந்தா பேசு. இங்க பாரு, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அவ கூட சேர்ந்து நீ கிளம்புறதா கிளம்பு. எனக்கு அதை பத்தி என்ன பேசுற நீ? ப்ளீஸ் வேண்டாம் ஸ்வேதா, என்னால இங்க எந்த பிரச்சனையுமே வேண்டாம். நிம்மதியா இருக்கலான்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா அது முடியாதுன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இனிமே இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அது இல்ல உமா, நான் என்ன சொல்றேன்னா பிடிடி. நேத்து நீ தானே சொன்ன சாதனைகள் படிச்ச எல்லாருமே வாழ்க்கையில நிறைய அவமானங்களை தாண்டி தான் வந்திருக்காங்கன்னு. அந்த மாதிரி ஒரு அவமானமா இதை நான் எடுத்துட்டு போறேன் ஸ்வேதா. எங்க உமா போவ தெரியல, ஆனா சாக மாட்டேன் ஸ்வேதா. வாழுவேன். கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன். நேத்தி வாங்கின ஃபுல்லு சுத்த வேஸ்டா மச்சான். அதான் நேத்து நான் குடிக்கல. இந்த சரக்கு பாத்தியா எப்படி இருக்கு? ஏய், அங்க பாருடா, சூப்பர் ஃபிகர்ரா, தனியா வருது. என்ன பாப்பா தனியா நடந்து வர்ற? நாங்க வேணா துணைக்கு வரட்டுமா? என்ன என்னம்மா பயப்படுற? அதெல்லாம் பத்தி பயப்படாத, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஓகேவா? நான் இருக்கிறேன். ஏய், பேக்க வாங்கடா, பாத்துட்டு இருக்க. பாப்பா கஷ்டப்படும். என்ன என்ன வேண்டாம். என்ன பண்ணுவ? வேண்டாம். வேணா ஆட்டோ கூப்பிட்டுமா? இல்ல இல்ல, கால் டாக்ஸி கூப்பிட்டுமா? மச்சான் போய் கால் டாக்ஸி கூப்பிட்டு வாடா. நல்ல ஃபிகரா இருக்கு. என்ன வேண்டாம். என்னடா இது, வேலைக்காகாது போல தெரியுதா? இதா பாருமா, அப்படிலாம் சொன்னா விட மாட்டான். மரியாதையா வந்துரு. என்ன பயப்படுற? பாரு, இதா பாரு. சும்மா வந்துரு, ஒன்னும் பண்ண மாட்டேன். நீயா ஏய், யாரா பாப்பா மூஞ்சில லைட் அடிக்கிறது?